கேமரா மாதிரி ஒரு 20 நிமிஷம் ஓடிச்சாங்க. கட் பண்ணிட்டு மறுபடியும் ஓட்டேன். அல்வா அது எப்படி இருக்கும்? கசுமா இருக்கும், திட்டிக்க மாட்டாதா? அப்படி இருந்தாலும் இப்பேற்பட்ட மக்கள் நான் யாரு? எங்க அப்பாவுக்கு தெரியும். ஆமா, உங்க பாட்டிக்கு வேலை செஞ்சது எங்க தாத்தா வேலைக்காரனா இருந்தாரு. இருக்கலாம். குடும்பத்தை வந்துக்கிறேன். எப்பேற்பட்டவரு? உண்மை. உங்க அம்மா யாரை வச்சிருந்தாங்க? யாருக்கு பெத்தாங்க? விளக்கமா சொன்னா தெரியும். இப்பேற்பட்ட ராஜசபை என்று சொல்லக்கூடிய மக்களால் நிறைவேறிக்கும் மாபெரும் மக்கள் சபை. இந்த சபை மக்களுக்கு தெரியும். விளக்கமா சொன்னா அனைவரும் தெரிந்து கொள்ளலாம். ரேடியோ பாட்டுங்க. ரேடியோ பாட்டு. ஆமா. ஆனா புதுசா வந்த என்ன கேஸ்டா இல்ல பழசா வந்ததா? பாட்டு இதெல்லாம். டேய். ஏண்டா? ஏடி போற கேஸ்டா. இப்படி கலிவு கொண்டு சொல்லக்கூடிய கலிவு கொண்டுல. இந்த பாட்டுல திருவே கிடையாதுங்க. மூஞ்சி வச்சு ஏடிக்கற மாதிரி. யாருக்கு? இந்த பாட்டுல திருவே கிடையாது. எப்போ வருவாங்க? சரியால்த போறாங்க. யாரா? என்ன தூக்கி போட உள்ள வேலை இருக்கயா? இல்ல. ஏய், சுமந்தா மகாராஜா. இருந்தாலும் ஆமா. இப்பேற்பட்ட ஆடல் பாடுறது அபிநயம் யுகமென்று சொல்லக்கூடிய யுகமெத்தனை. நான்கு. என்ன யுகம்? நான்கு. ஏய், திருதியா. ஆமா. துவாபரி. கலியுகம் என்று சொல்லக்கூடிய நான்கு யுகம். நான்கு யுகம் என்று சொல்லக்கூடிய கலியுகம் என்று சொல்லக்கூடிய
சொல்லக்கூடிய கலியுகத்திலே இப்பேருடைய மன்னனாக வந்திருக்கிறார். இவனுடைய பேர் விளக்கம் என்ன தெரியுமா? தேவருக்கெல்லாம் தளபதி என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்தி தேவர்கள் என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்தி தேவர்களுக்கு மூன்று தொழிலாளர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஆட்கள் அழித்தல் வளைத்தல் என்று சொல்லக்கூடிய முத்தொடர் கேட்கக்கூடிய மும்மூர்த்தி தேவர்கள். மும்மூர்த்தி தேவர்களிலே தலை சிறந்த மன்னனாக விளங்கி வரக்கூடிய இவருடைய நாடு எப்பேருடைய நாடு? தேவலோகம். தேவலோகத்தை ஆண்டு வரக்கூடிய மன்னனாக விளங்கி வரக்கூடிய இவருடைய பெயர் தேவலோகத்தை எனக்கு சீனமாக உழைத்து கொடுத்து இந்த தேவலோகத்தில் கீழே கொடு, கீழே இறக்கி கொடு. வஜ்ராயுதம் என்று சொல்லக்கூடிய வாளை கொடுத்து தேவனுடைய எல்லோரும் சேர்ந்து எரிக்கொண்டு ஒரு திருக்கல்யாணம் ஒன்று செய்திருக்கிறார்கள். யார் தெரியுமாடா? தேவனுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய தேவ இந்திராணி என்று சொல்லக்கூடிய இந்திராணி எனக்கு திருமணம் செய்து வைத்திருக்கிறார். என்னுடைய குலம் வேற. யாருடைய குலம்? காசிவனுடைய குலம். காசிவனுக்கு 13 மனைவிகள். எப்படியா? காசிவனுக்கு 13 மனைவிகள். அதி என்று சொல்லக்கூடிய அதி திதி என்று சொல்லக்கூடிய மாயாவதி மங்களவதி என்று சொல்லக்கூடிய 13 மனைவிகள். 13 மனைவிகளிலே அதி என்று சொல்லக்கூடிய திதி வைத்து விருந்தபடினால் யாரார் விருந்திருக்கிறோம்? இணையாச்சுதான் சொல்லக்கூடிய கலியுகமான அழிந்துவிடும் சொல்லி தேவர்கள் ஒருபுறம் அசுரர்கள் ஒருபுறம் ஓர் அமிர்தம் கிடைத்தார்கள். அமிர்தம் கிடைக்கிற போது தேவர்கள் எல்லோரும் சேர்த்து தேவலோகத்தை எனக்கு சீதனமாக கொடுத்து தேவீட்டாளை எனக்கு திருமணம் செய்து இந்த தினத்தில நாட்டிற்கு நான் மன்னனாக ஆட்சி அப்படி இருந்தால் ஒரு நாட்டிற்கு அரசு வந்தேன். வைத்து மாதமே கதியில் விழுந்திருக்கிறார். நீ எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா?
மன்னன் என்று சொல்லக்கூடிய மன்னனுடைய வாதத்தை அற்புதமாக வைத்து வாதத்தை வந்தவர்கள் இந்த பொண்ணு லோகம் என்று சொல்லக்கூடிய பொண்ணு லோகத்திலே ஏழை தினலுக்கு ஒரு மந்திரியாக நீரோடு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் இந்த தினத்தில் தாங்கள் வருகிற போது என்னும் நாட்டில் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? தாங்கள் வருகிற போது ரம்பை ஊர்வசி புரோகிதம் என்று சொல்லக்கூடிய நாட்டிய மன்னர்கள் அல்ல மன்னன் என்று வந்தா ஆலயம் ஆள வேண்டும், ஆலயம் ஏற்றிக் கொண்டு வர வேண்டும், நம்மை கற்புள்ளதாக பார்க்க வேண்டும் என்று சொல்லி நாட்டியம் ஆள வேண்டும். அது மட்டுமில்ல நம்ம நாட்டிலே மாதத்துக்கு 3 மலையாளர் மீது மனிதர்கள் என்ன சுகசேமத்தோடு வாழ்ந்து கொண்டு வருகிறார்களா? அனுப்ப முடியாது. கட் பண்ணி விட்டா 20 நிமிஷம் 20 நிமிஷம் கட் பண்ண அனுப்ப கஷ்டமா இருக்கும்.